அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருக்கிற பாலியல் வன்கொடுமைகள் நெஞ்ச பதற வைக்கிற மாதிரி இருக்குது. 4வது படிக்கிற பிள்ளைக்கு பாலியல் வன்கொடுமை. இத்தனை காலம் வெளியில் இருக்கிறவங்க தான் இப்படி பாலியல் வன்கொடுமைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. பிள்ளைகளை நம்பிக்கையோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சோம். இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்களும் அங்கே இருக்கிற தலைமை ஆசிரியர்களுமே இந்த வேலையை செய்யும்போது, வேலையே பயிரை மேயும்போது இதை எப்படி கடந்து போகிறது, என்ன சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு மனசு கொந்தளிச்சு போய் இருக்குது. பாலியல் வன்கொடுமைக்கு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி சொல்லுது, உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஆளும் அரசு தொடர்ச்சியாக ஒவ்வொரையும் கடந்து போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. இவர்களால் என்ன சொல்கிறது? ஒரு 8 வயசு பிள்ளைய ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை பண்ணுறான். அவனோட நண்பன் அவனை செருப்பை கழட்டி அடிச்சியாண்டா, இது நம்மளோட மகள் போல இல்லையா, எதற்குடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா இந்த பிரச்சனை இல்லை. அடுத்து அவனோட நண்பன் வாத்தியாருக்கு இப்படி எப்படி இதை பண்ண முடியுது? இவர்களுக்கெல்லாம் எங்கேருந்து இந்த தைரியம் வருது? சும்மா போக்சோவில் கொண்டு போய் உள்ளே போட்டு அவங்களுக்கு வாரம் முழுவதும் உணவளித்து கறிக்கஞ்சி ஊற்றி இதை எப்படி ஏற்றுக்கிறது? தொடர்ச்சியாக நடக்குது. எவனுக்கும் பயம் இல்லை, எவனும் நம்மளை எதுவும் செய்ய மாட்டான்னு நினைக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு அரசு உடனடியாக சட்டமன்றத்தில் இந்த பாலியல் வழக்கில் தண்டனை உறுதியானா, அவனுக்கு செய்த குற்றம் உறுதியானா அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். 10 பேர்த்த தூக்கில் போடு, அடுத்தவன் கை வைக்க பயந்துக்குவான். இல்லைன்னா எங்கள் கட்ட விடுங்க, பெண்களாக எங்கள் கட்ட விடுங்க. அவனுங்களை பொது இடத்துல வச்சு அவனுங்களை அடித்து நாங்கள் 4 பேர்த்த கொள்கிறோம், அவனுங்க சரியாக போவானுங்க. எப்படி இதை கடந்து போகிறது? எல்லா வீட்டிலும் பிள்ளைங்களும் இருக்குது. இப்போ அந்த 8 வயசு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செஞ்சவன் வீட்டில் பிள்ளை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ உன்னோட பிள்ளை மாதிரி அந்த பிள்ளையை ஏன் பார்க்க முடியல? ஏன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்கறதுக்கு இல்லை, எவனும் தண்டனை கொடுக்க போகிறதில்ல. அப்படியே கொடுத்தாலும் ஜாமீனில் வெளியில் வந்துட போகிறோம். இதுதான், இந்த தண்டனை அதிகரிக்காமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க.